தற்போது கிடைத்துள்ள முக்கிய செய்தி, தலைமைச் செயலகத்தில் உள்ள தீ தடுப்பு முன்னெச்சரிக்கை கருவியில் ஏற்பட்ட திடீர் சத்தத்தால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் சாமுவேல் எபினேசர் இணைந்திருக்கிறார். சாமுவேல், இந்த தீ தடுப்பு முன்னெச்சரிக்கை கருவியில் திடீர் சத்தம் ஏற்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கும் நிலையில் அங்கு கோளாறு காரணமாக சத்தம் எழுப்பப்பட்டதா? முழு விவரங்கள் என்ன? இன்று சென்னை தலைமைச் செயலகத்தில் பேரவை கூட்டம் நடைபெறும் நுழைவாயிலுக்கு முன்பதாக பொருத்தப்பட்டிருக்கக்கூடிய, அதாவது தீயணைப்புத்துறை சார்பாக இந்த முன்னெச்சரிக்கை அலாரம் கருவியானது பொருத்தப்பட்டிருக்கிறது. இந்த கருவியிலிருந்து இந்த திடீரென அலாரமானது ஒலித்ததால் அங்கு பெரும் பரபரப்பானது ஏற்பட்டது. குறிப்பாக தீ விபத்து, அதாவது முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தீ போன்ற கசிவுகள் உள்ள, அதாவது வரும் நேரத்தில் இந்த அலாரமானது ஒலிக்கப்படும். ஆனால் திடீரென இந்த அலாரம் ஒலித்ததால் சட்டப்பேரவைக்குள் இருந்த அலுவலர்கள், அதாவது பதறி அடித்துக் கொண்டு உடனடியாக அங்க இருக்கக்கூடிய தீயணைப்பு துறையினர் மற்றும் அந்த கருவி கண்காணிப்பாளர்கிட்ட தகவல் தெரிவித்தவுடன் அவர்கள் நேரில் வந்து அந்த பகுதியில் சோதனையிட்ட பிற்பாடு இந்த அலாரமானது ஏதோ தொழில்நுட்ப கோளாறு காரணமாக ஒலிக்கப்பட்டதாக கண்டறிந்து தற்பொழுது அந்த அலாரமானது சரி செய்யப்படுறது குறிப்பிடத்தக்கது. ஏனென்றால் இந்த அலாரம் ஒலித்தவுடனே அங்க இருக்கக்கூடிய ஊழியர்கள் தீ விபத்து போன்ற ஏதாவது அசம்பாவிதங்கள் ஏற்பட்டதோ என்ற ஒரு அச்சத்தில் அங்கு அதாவது ஒரு பதட்டமான சூழ்நிலை நிலவியது குறிப்பிடத்தக்கது. பத்மநாபன். உங்களுக்கு நன்றி சாமுவேல் எபினேசர்.